ஹலோ எவ்ரியோன், வெல்கம் டு எம்ஆர் இ-காமர்ஸ் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் A+ கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A+ எதுக்காக அப்லோட் பண்ணணும் அமேசானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அமேசானே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% வரைக்கும் A+ கண்டென்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு விசுவலாக இமேஜாக வந்து காமிக்கிறதுக்கும் உங்களோட ப்ராடக்டை இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக காமிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேராகிராஃபை யாரும் வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இதுனா யாருனாலையுமே வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே ஜஸ்ட்டு அந்த இமேஜை வச்சே பார்த்து இது எப்படி ஒர்க் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்மளோட காம்படிட்டருக்கும் நம்மளுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த இமேஜில் நீங்கள் ஈஸியாக காமிச்சிட முடியும். அதுக்காக தான் இந்த A+ யூஸ் பண்ணுவோம். அண்ட் சும்மா A+ ஆட் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா கிடையாது. நம்ம அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொண்டு போகணும். அதுக்கு தான் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இமேஜ் ஒன்று இருக்கணும். அதில் என்ன பெனிஃபிட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே இது விசுவலாக பார்த்தோன்னே ஈஸியாக உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு A+ஓ கேட்லாக் இமேஜோ வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த இமேஜை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு டிசைன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா 1000 rupees 1500 rupees அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி நம்ம ஃப்ரீயாகவே நம்மளே வந்து எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு கிராஃபிக் எடிட்டிங்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கேன்வா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான பிளாட்ஃபார்மு. ஈஸியாக வந்து உங்களால் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும் அந்த இமேஜஸ் எல்லாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம A+ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் A+ கண்டென்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த A+ கண்டென்ட்க்கு என்ன மாதிரி சைஸில் நம்ம இமேஜ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம A+ கண்டென்ட் வந்து டிசைன் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ இருக்கும், இதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பேசிக்காக நம்ம வந்து 2 சைஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த 2 சைஸ் தான் இருக்கிறதுலே பெரிய சைஸாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய இமேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் A+ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் வரைக்கும் கவர் ஆகிருக்கும். இதுவே பேசிக் A+னால் நம்ம பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளுக்கான எலிஜிபிலிட்டி இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் மட்டும் இமேஜ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுலேயே வந்து நம்ம பெரிய இமேஜ் சைஸாக வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கேன்வாலேருந்து நம்ம எப்படி ஒரு டெம்ப்ளேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து கேன்வாக்குள்ளே போய்க்கிங்க. canva.com அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு அமேசான் ப்ராடக்ட் இமேஜஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே வந்து இந்த லிங்க்குள்ளே வந்து போய்க்கிங்க. இதில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறையா அமேசான் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா தீமுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹுடீஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஹுடீஸ் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன்னா ஹெட்ஃபோனோடது, ஸ்மார்ட் வாட்ச்னா அதுக்கானது, இந்த மாதிரி கண்டெய்னர்னால் அதுக்கானது, இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு இதுக்கும் வந்து இருக்கும். ஸோ அதுக்கானது மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனா கிடையாது. இப்போ நார்மலாக இது பார்த்திங்கன்னா ஒரு மவுஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே வந்து நம்ம டாய்ஸுக்கு மாற்றுறதுனால ஈஸியாக மாற்றிட முடியும். எது ப்ரோ எது ஃப்ரீன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக என்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ எப்படி ப்ரோ எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரோன் சிம்பிள் இருக்காது. இதெல்லாம் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரோன் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மவுஸை வந்து நம்ம ஒரு டாய்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிளாக நீங்கள் இந்த 3 டாட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மவுஸோட இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்து டாயோட இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இப்படி பேஸ்ட் கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது ப்ரீமியம் வெர்ஷனில் தான் இருக்கும். இந்த பிஜி ரிமூவர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் நம்மளுக்கு எரேஸ் ஆயிரும். இந்த டெக்ஸ்ட் வேண்டாம்னா இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இதோட ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனையும் சின்னதாக வந்து ஒரு லைனுக்கு வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐகான்ஸு அண்ட் இதோட டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இதோட இந்த இதை மட்டும் ஃபியூச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதை வந்து சென்டர் அலைன் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐகான்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னா
இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறக்குள்ளே நீங்கள் போயிட்டு இதில் வந்து சாஃப்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த க்ரோன் போட்டது எல்லாமே ப்ரீமியம் இமேஜ். இதில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கேட்லாக் இமேஜ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கேட்லாக் இமேஜுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறோம். இதே இமேஜை நம்ம எப்படி ஒரு A+க்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து கிரியேட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சைஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தேன். அந்த சைஸோட இமேஜ் டைமென்ஷனை இதில் நம்ம வந்து போடணும். இருக்கிறதுலே பெரிய சைஸ் பேசிக் A+ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 970 × 600 பிக்சல். 970 போட்டோன்னே இந்த மாதிரி வரும். சப்போஸ் வரலனாலும் வித்தில் 970 கொடுத்துட்டு ஹைட்டில் 600 கொடுத்து கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் வந்து பிக்சல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அதில் காப்பி பண்ண எல்லாமே இதில் நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆகிக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் பேஸ்ட் ஆகாது. அதுக்கு அகைன் நம்ம இதில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண முடியலன்னா இந்த பொசிஷன் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லேயர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துடுங்க. இங்கே வந்து பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும், இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு இதுலேயும் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து அலைன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இதை வந்து செலக்ட் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக அந்த இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாக் சிம்பிள் இருக்கும், லாக் சிம்பிள் கொடுத்துட்டு அகைன் இந்த லாக் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அது வந்து அகைன் செலக்ட் ஆகாது. இப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதை மட்டும் பெருசு பண்ணிடலாம். ஃபுல்லாக செலக்ட் ஆகலை, அதனால தான் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி உங்களால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா அகைன் இந்த பொசிஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு லேயருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே காமிக்கும். இதில் நீங்கள் எதை மட்டும் செலக்ட் பண்ணி பெருசு பண்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கேட்லாக் இமேஜுக்கும் ரெடி பண்ணணும், A+ கண்டென்ட்டுக்கும் வந்து ரெடி பண்ணணும். இதே இமேஜை நீங்கள் A+க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேட்லாக் இமேஜஸ்க்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேன்வாவில் வீடியோக்கு ரெடி பண்ண முடியும். இந்த லிங்க்குள்ளே போங்க, canva.com Amazon ஸ்பான்சர்ட் பிராண்ட்ஸ் வீடியோ டெம்ப்ளேட்ஸ். இதில் போனீங்கன்னா வீடியோக்குண்டான டெம்ப்ளேட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றா ஹோவர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோ எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு. இதே மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஸ்மார்ட் வாட்சுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை நம்ம எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டோட இதை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஒரு A+ வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னொரு இமேஜ் ரெடி பண்ணணும், ஆட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து நம்ம டாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வைங்களேன். இந்த டாய்ஸ் ரிலேட்டடாகவே நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கேட்டகரி ரிலேட்டடாக வேணாலும் இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்க முடியும். சிம்பிளாக நீங்கள் வந்து அகைன் இந்த கேன்வாக்குள்ளே போய்க்கிங்க. கேன்வாக்குள்ளே போயிட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்குள்ளே வந்துட்டு டாய்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ டாய்ஸ் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாய்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வருது. இதில் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், இதிலே வந்து ஒரு 10 டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை கூட எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு 5 இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கஸ்டமைஸ்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை முதல்ல நம்ம பண்ண மாதிரியே ஃபுல்லாக என்டையராக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து இதில் மறக்காமல் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் வேறு எடுக்கிறோம் ரிலேட்டடே இல்லாமல். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்லட் கலரில் இருக்குது, இது வந்து ஒரு டார்க் ஆரஞ்சு மாதிரி இருக்குது. அப்போ இந்த 2 கலரும் வந்து வேறையாக இருந்துச்சு, ஒரே A+ல வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து யூனிக்காக அந்த கலரு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும்.
அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு பேக்ரவுண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரேடியன்ட் கலரை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து அப்படியே லாக் பண்ணோம். அதனால் இது வந்து அன்லாக் எடுத்து விட்ருங்க, அப்போ தான் காப்பி ஆகும். அன்லாக் பண்ணிட்டு இதை வந்துட்டு காப்பி கொடுத்து இதில் வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இந்த கிரேடியன்ட் கலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே தெரியுது. அதை கீழே கொண்டு போனோம்னா இந்த பொசிஷனுக்குள்ளே போய்க்கங்க. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரேடியண்ட்டை அப்படியே இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. பேக்ரவுண்டுக்கு மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேலே தெரியும். இப்போ இந்த ஒய்லட் கலரையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே கலராக வந்துருச்சு எல்லாமே. இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லிகியோ கோதிக்கின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் ஓல்டுன்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்குது. அப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரே மாதிரி பண்ணணும். இப்போ இந்த ஃபாண்ட் ஸ்டைலே நம்ம இதுக்கு வர வைக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் காப்பி ஸ்டைல் கொடுங்க. காப்பி ஸ்டைல் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்டைல் மட்டும் பேஸ்ட் ஆகிக்கும். அப்படியே அந்த அலைன்மெண்ட் மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு A+ ரெடி பண்ணணும். இதே மாதிரி ஒரு 7 or 5 இமேஜஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் முதலே வந்து ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேன். இந்த ஹவு டு அப்லோட் A+ கண்டென்ட் அப்படிங்கிற இந்த அப்லோட் A+ கண்டென்ட் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இமேஜ் சைஸ் சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணலாங்கிற இதை வந்து டீட்டெயில்ஸை நான் போட்டிருப்பேன். கேன்வா ஃப்ரீ வெர்ஷனில் உங்களால் மோஸ்ட்டாக நிறையா வந்து க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கிராஃபிக் டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமில் தான் கிடைக்கும். அதனால வந்து நம்ம கேன்வா ப்ரீமியம் ரொம்பவே கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டுருக்குறோம். வேறு யாருக்கே வந்து 300 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கேன்வா ப்ரீமியம். அதே மாதிரி ஹீலியம்10ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3லேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் BBC கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம்10 டைமண்ட், ChatGPT+, Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் இ-காமர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.